நம்முடைய நிலையை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு பலர் ரொம்ப ஒரு கீழான நிலையில இருக்கிறார்கள். சிலர் ஏதாவது மோசமா நடந்துருமான்னு பயந்துட்டு இருக்காங்க. பயம் பலரை ஆட்கொள்ளுகிறது. சிலர் மோசமான சூழ்நிலையில் மத்தியிலே இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்தான உலகத்துல, ஆபத்தான காலத்துல வாழ்ந்து வருகிறோம். ஆனா சிலர் ரொம்ப அதிகமாவே அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு அந்த ஆபத்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. ஆனா அது கிட்ட வந்துருமோன்ற ஒரு பயம். இப்ப நிறைய பேர் இப்படி இருக்கிறார்கள். நம்முடைய நிலை இவ்விதமாய் இருக்கிறது. இந்த நிலையை மாற்றிக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் பல காரியங்களை செய்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாமே செய்ய முடியும். நமக்காக செய்வார். அவர் நல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் நாம பார்த்தோம். கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அடிப்படை காரியங்களை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றேன், நாம என்ன செய்ய வேண்டிய, நம்முடைய பங்கு என்ன? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கு, நாம செய்ய வேண்டியதை செய்யாம தேவன் செய்ய மாட்டார். பொதுவா தேவன் அப்படிதான் செயல்படுகிறார் பாருங்க. நாம செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு இன்றைக்கு 2 ரொம்ப அடிப்படையான முக்கியமான பதிலை தர விரும்புகிறேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? 1, வார்த்தைக்கு போக வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ள போக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு போக வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ளாக போக வேண்டும். நாம் என்ன செய்யணுங்க? வார்த்தைக்கு போங்க. வார்த்தை உங்களுக்குள்ள போக வேண்டும். அடுத்தது நாம் என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளணும். அதாவது முதலாவது இருதயத்தை வார்த்தையினால் நிரப்பணும். வார்த்தை உள்ள போகணும். 2வது மற்ற தீமையான காரியங்கள், நம்மை தவறான விதத்தில் பாதிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள போகாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். அல்லது தவறான விதத்தில் பாதிக்காதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கு, பயத்திலிருந்து வெளியே வரத்துக்கு, பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்கு நாம் என்னங்க செய்ய வேண்டும்? தேவன் பல காரியங்களை செய்வார். நாம் என்ன செய்யணும்? வார்த்தைக்கு போகணும். அந்த வார்த்தை உள்ள போகணும். முதலாவது நம்ம இருதயத்துக்குள்ள வார்த்தை போகணும். 2வது நம்முடைய இருதயத்தை கவனமாய் காத்து கொள்ள வேண்டும். இந்த 2 காரியங்களை பற்றி இன்னைக்கு பேச போறோம். இந்த 2 காரியங்களை கவனியுங்கள். இந்த 2 காரியங்களை நாம செய்யும்போது தேவன் பல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விளங்கும். ஆகவே இந்த 2 காரியங்களை நாம கவனிப்போம். நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கு நாம் வார்த்தைக்கு போகணும். அந்த வார்த்தை நமக்குள்ளாக போகணும். அதான் முதலாவது. இப்பவே பாருங்க, வார்த்தை தான் உள்ள போயிட்டு இருக்கு. வார்த்தையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பத்தாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்டால் பத்தாதுங்க. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை கேட்கறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கறது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு பாரம்பரியம் ஆயிடுச்சு. நல்ல பாரம்பரியம். ஆனால் அது பத்தாது. ஏன்னா பாருங்க, இது ஒரு நாள் தான். வாரத்தில் எத்தனையோ நாட்கள் இருக்கு. இந்த ஒரு நாள் மட்டும் வசனத்தை கேட்டு வசனத்தில் பாடினா பத்தாது. மற்ற நாட்கள்லையும் நீங்க வார்த்தைக்கு போக வேண்டும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக போக வேண்டும். ஒரு நாள் மட்டும் கேட்டுக்கிறவங்க எப்படின்னா, ஒரு நாள் மட்டும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா போதுமா? உடல் ஆரோக்கியமா இருக்க முடியுமா? சுகமா இருக்க முடியுமா? இல்லை. தினந்தோறும் ஒரு ரெகுலரா ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். பாருங்க, அப்போ இந்த வேதம் அப்படிதான். பாருங்க, தேவனுடைய வார்த்தை அப்படிதான் நமக்கு உணவை போல இருக்கிறது. இயேசுவே சொன்னார்ல, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அப்பத்தோடு ஒப்பிடுகிறார். அப்போ தினந்தோறும் சாப்பிடுற ஒண்ணு. அப்போ தினந்தோறும், அடிக்கடி, நிறைய, திரும்ப திரும்ப, ரொம்ப முக்கியம். பாருங்க, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏன்னா சிலருக்கு என்ன ஆட்டிடியூட்னா, அந்த வாரத்தில் ஒரு நாள் நான் டேங்கை ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. அதாவது வார்த்தை உள்ள போறது அவங்க எப்படி நினைக்கிறாங்க? பெட்ரோல் காரில் போடுற மாதிரி. அது எப்பயாவது போட்டால் போதும்.
நிரப்பிக்கிட்டு அப்புறம் நல்லா ஓட்டி ஃபுல்லாக ஓட்டி கொஞ்ச நாள் கழித்து திரும்ப நிரப்புனா அப்படி கிடையாது. வார்த்தை உள்ளே போகிறது வந்து பெட்ரோல் காரில் போடுறது மாதிரி கிடையாது. தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்ற இட்லி மாதிரி, நீங்கள் சாப்பிட்ற சோறு மாதிரி, நீங்கள் சாப்பிட்ற அப்பம் மாதிரி அவ்வளோ உங்களுக்கு தேவை, அடிக்கடி தேவை, தினந்தோறும் தேவை. ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையை கேட்கிற மக்களுக்கு சொல்லுகிறேன், தினந்தோறும் வார்த்தைக்கு நீங்கள் போக வேண்டும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக போக வேண்டும். வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை ஏற்கனவே அறிந்த மக்களுக்கு சொல்லுகிறேன், தினந்தோறும் நீங்கள் அங்கே போக வேண்டும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக போக வேண்டும். அப்போதான் பாருங்க இந்த பயத்தை நம்ம போக்க முடியும். பாருங்க, இன்னைக்கு வந்து பலர் வந்து பயத்தில் இருக்கிறார்கள். நடக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாய், நடக்கிற காரியங்கள் நிமித்தமாய், உலகத்தில் இருக்கிற இந்த ஆபத்தான சூழல் நிமித்தமாய் அவங்களுக்கு ஒருவேளை பெரிய ஆபத்து இல்லாமல் இருந்தால் கூட தனிப்பட்ட விதத்தில் பெரிய பயத்தில் இருக்கிறாங்க. அதாவது மோசமாக தான் நடந்துருமான்னு பெரிய பதட்டத்தில் இருக்கிறாங்க. சமாதானத்தை இழந்துட்டாங்க, தூங்க முடியல, ரொம்ப டவுனாக இருக்கிறாங்க. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை, எதிர்காலத்து குறித்த பல சந்தேகங்கள், விசுவாசமே கொஞ்சம் பலவீனமாக ஆகிவிட்டது. பதில் என்னங்க? வார்த்தைக்கு போக வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை சிலருக்கு வந்து அது தோணாமல் இருக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கே பயம் வந்தால் என்ன செய்யணும்னு தோணாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், வார்த்தைக்கு போங்க. வார்த்தைக்கு போனீங்கன்னா நிச்சயமாக அது உங்கள் பயத்தை போக்கும். வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. எனக்கே பாருங்கள், இந்த வாரம் எனக்கே இப்படி ஆச்சு. இதனால தான் இதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து சாயங்கால நேரத்தில் பல காரணங்கள் நிமித்தமாக, சின்ன சின்ன காரணங்கள், சின்ன சின்ன காரியங்கள் பார்க்குறோம், கேள்விப்படுறோம், சில காரியங்களை செய்கிறோம், போகிறோம். பாருங்கள், நிமித்தமாக ஒரு நாள் வந்து சாயங்கால நேரத்தில் ஒரு விதமான ஒரு பயம் லேசாக வந்தது. நான் அதை பெருசாக எடுத்துக்கல, கொஞ்ச நேரம் அப்படியே அது அனுமதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் ஆரம்பித்த அந்த காரியம் தூங்குகிற நேரத்துக்குள்ளே கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு பயம். எனக்கு சொல்கிறேன், நடந்த காரியத்தை சொல்கிறேன். ஸோ எனக்கு என்னடா, ஒரு பக்கம் டயர்ட் ஆகிடுச்சு, தூங்கணும், ஒரு பக்கம் இந்த பயம் இருக்குது பாருங்கள். ஆனால் நான் வந்து சரி, ரொம்ப அதை பற்றி யோசிக்கல. பட்டுன்னு ஒரு ஃபோன் எடுத்தேன், யூடியூப் திறந்து சமாதானத்தை குறித்த ஒரு செய்தி பார்த்தேன். சரி, இதை கேட்கலான்னு சொல்லி இதை போட்டு விட்டேன். பாட்டு ப்ளே ஆகுது, பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிட்டேன், அந்த ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யோசிக்கல, சரி இதை போட்டு விடலான்னு அப்படியே போட்டு விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு 30-40 நிமிஷம் செய்தி. பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரத்துலேருந்து பேசிக்கிட்டு வர்றார் அந்த பிரசங்கியார். மத்தேயு 6 இயேசு பேசுகிறார்ல, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆகாயத்தின் பறவைகளை பாருங்க சொல்கிறார்ல இயேசு, காட்டு புல்லை பாருங்க, பூக்களை பாருங்க. உங்களுடைய ஜீவன் வந்து ஆகாரத்தை காட்டிலும் மேன்மையானதா இல்லையா? உங்களுடைய சரீரம் வந்து இந்த உடைய காட்டிலும் மேன்மையான காரியம் அல்லவா அப்படின்னு சொல்கிறாருல்ல இயேசு. பல காரியங்கள் அங்கே சொல்கிறார். அந்த பிரசங்கியாரை எடுத்து அந்த பகுதியை வாசித்து அப்படியே பாயிண்ட் சொல்லிட்டு வராரு பாருங்க. அப்படியே சொல்லிட்டே வர்றாரு, நானும் கேட்டுகிட்டே வரேன். அந்த செய்தி முடியறதுக்குள்ள எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய பயம் முற்றிலும் நீங்கிடுச்சு. இன்னும் கேட்டால் அந்த செய்தி முடிகிற இடத்துல ஒரு இடத்துல அந்த பிரசங்கியார் சொல்கிறாரு, இந்த சத்தியங்களை நீங்கள் நம்பும்போது, இதை தியானிக்கும் போது இயேசு உங்களை முற்றிலுமாக உங்கள் பயத்திலேருந்து விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்படியே எனக்கு அப்படியே போயிடுச்சு பயம். பயம் போனது மட்டும் இல்லை, சமாதானம், தேவனுடைய சமாதானம் அப்படியே நிரப்பிடுச்சு. எந்த அளவுக்கு நிரப்பிச்சுன்னா, அப்படியே அதுக்கு அப்புறம் அப்படியே தூங்கினேன் பாருங்க, நல்லா தூங்கினேன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்லீப் லைக் அ பேபி, குழந்தை தூங்குற மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தூங்கினேன். அடுத்த நாள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கே ஆச்சரியம். அதாவது எப்படி ஒரு 30-40 நிமிஷத்தில் முற்றிலும் அப்படியே கதையை மாறிடுச்சு. இதை நான் எத்தனையோ எனக்கு தெரியும், வார்த்தையினுடைய வல்லமை, இப்படி வார்த்தை செயல்படுதுன்னு தெரியும். நான் பிரசங்கிக்கும் போதே சில நேரம் சிலர் சொல்லியிருக்கிறாங்க இப்படி யாருக்கு. பட் என்னன்னா, அது சில நேரம் எனக்கே என்ன ஆச்சரியன்னா, நான் அதை எதிர்பார்க்கலை. அதாவது நான் ரொம்ப யோசிக்காம ஒரு செய்தி அப்படி போட்டு விட்டு அப்படியே படுத்துக்கிட்டேன், அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டேனே ஒழிய, இது இப்போவே எல்லாத்தையும் மாற்ற போகுது அப்படின்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வார்த்தை உள்ளே போச்சு, பெரிய காரியங்களை செஞ்சுது. அடுத்த நாள் அதை யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் சில காரியங்களை உணர்ந்தேன் பாருங்க. அதாவது உண்மையிலே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார்ன்றதை உணர்ந்தேன். அதாவது
பயத்துக்கு நான் இடம் கொடுத்தேன், அந்த அளவுக்கு வளர இடம் கொடுத்தேன். ஆனால் அந்த வார்த்தையை கேட்குற அந்த நேரத்தில் தேவன் வந்து ஒரு பெரிய அற்புதத்தையே செய்தார், இரக்கம் காட்டினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை 30-40 நிமிஷத்துல என் பயம் முழுக்க முழுக்க போயிடுச்சு. சமாதானமால என் உள்ளத்தை நிறைச்சார். இது தேவன் தான் செய்ய முடியும், கர்த்தர் தான் செய்ய முடியும். ரொம்ப சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவன் செய்தார்னு உணர்ந்தேன். அதே நேரத்தில் நான் ஒரு சாதாரண காரியத்தை செய்தேன்றது உணர்ந்தேன். நான் என்ன செஞ்சேன்? தேவன் வந்து அற்புதத்தை செய்தார், பயத்தெல்லாம் வெளியேற்றி சமாதானத்தினால் என் உள்ளத்தை நிரப்பினார். நான் என்ன செஞ்சேன்? நான் ஒரு லேசான ஒரு சின்ன காரியம் செஞ்சேன். என்னது இது? யூடியூப்பை திறந்து ஒரு செய்தியை போட்டு பக்கத்தில் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பெருசாக ஒன்றும் நான் செய்யலை, அவர் தான் பெரிய காரியத்தை செஞ்சார். பயத்தெல்லாம் வெளியேற்றினார், சமாதானத்தினால் நிரப்பினார். நான் செஞ்சது ரொம்ப சிறுசு, சும்மா ஒரு செய்தியை போட்டு பக்கத்தில் வச்சு கேட்டுட்டு இருக்கிறது. ஆனால் நான் ஒரு காரியத்தை உணர்ந்தேன் பாருங்க, ரெண்டுமே முக்கியம். அவர் செய்கிறதும் முக்கியம், நான் செய்கிறதும் முக்கியம். அவர் செய்கிறத அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் தான் அந்த உண்மையில அந்த பயத்தை போக்க முடியும், சமாதானத்தை வரவழைக்க முடியும். ஆனால் நான் செய்கிறதும் முக்கியம். ஒரு காரியத்தை உணர்ந்தேன், நான் இந்த சாதாரண காரியத்தை செய்யாமல் விட்டுருந்தேன்னா அந்த அசாதாரணமான அற்புதம் நடந்திருக்காது. நான் அந்த செய்தியை போட்டு கேட்கலன்னா அந்த பயம் அப்படி போயிருக்காது, சமாதானம் வந்திருக்காது. தேவன் தான் செய்கிறாரு, ஆனால் நான் செய்ய வேண்டியதை செய்யாம அவர் செய்ய முடியறதை செய்ய மாட்டார். இதை நான் யோசிக்க நான் என்ன உணர்ந்தேன்னா, தேவன் இப்படி தான் செயல்படுகிறார். இப்போ மட்டும் கிடையாது, என்கிட்ட மட்டும், அன்னைக்கு மட்டும் கிடையாது, எல்லாரோடையும் எல்லா நேரங்களும் இப்படி தான் தேவன் செயல்படுகிறார். பெரிய அற்புதங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு சின்ன காரியத்தை கொடுக்குறார். ரட்சிப்பை எடுத்துக்கோங்க. ரட்சிப்பு தான் அவர் செய்கிற ஒரு செயல். அவர் தான் ரட்சிக்க முடியும் பாருங்க. அவர் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும், ஒரு ஆளை மாற்ற முடியும், ஒரு ஆளை மறுபடியும் பிறக்க செய்ய முடியும், ஒரு ஆளுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்க முடியும், புதிய மனுஷனாக. யார்? தேவனால் தான் செய்ய முடியும். இதெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் அந்த ரட்சிப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவர் எப்போ செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார், எப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுகிறார், புது சிருஷ்டி ஆக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் சாதாரண சில செயல்களை செய்யணும். சுவிசேஷத்தை கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும், நம்பணும், வாயை திறந்து அறிக்கை செய்யணும். இயேசுவே கர்த்தர் என்று ஒரு மனுஷன் அறிக்கை செய்தாதான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். ஒரு மனுஷன் சாதாரண காரியங்களை செய்யணும் பாருங்க. சுவிசேஷத்தை கேட்கணும், நம்பணும், வாயை திறந்து சாதாரண வார்த்தைகள், இயேசுவே ஆண்டவர் என்று வாய் திறந்து சொல்லணும். அது ஒரு சாதாரண காரியம்தான். ஆனா மனுஷன் செய்யற அந்த சாதாரண காரியம், அதை வைத்து கொண்டு தேவன் என்ன பண்றாரு? அசாதாரணமான ஒரு அற்புதத்தையே நடப்பிக்கிறார். அவன் வாயை திறந்து உண்மையிலே ஒரு மனுஷன் இயேசுவே என்னுடைய ஆண்டவர்னு அறிக்கை செய்தான்னா அந்த நேரத்தில் உள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் தேவன். நம்மளால் அது செய்ய முடியாது, ஆனால் நம்ம வாயை திறந்து இந்த அறிக்கையை செய்ய முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் தேவன் எல்லா காரியங்களும் இப்படி தான் செயல்படுகிறார். நம்மளை ஒரு சாதாரண ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார், அவர் ஒரு பயங்கர சூப்பரான ஒரு காரியத்தை செய்கிறார். என்னங்க சொல்ல வரேன்? நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் அவர் செய்ய போகிறத செய்ய மாட்டார். சில பேர் வந்து பயத்தில் இருக்கிறாங்க. இந்த பயம், அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? ஆண்டவர் தாங்க என்னை விடுவிக்கணும் அப்படின்றாங்க. இல்லைங்க, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. வசனத்துக்கு போங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ளாக போகட்டும். வசனத்துக்கு நீங்கள் போங்க, அந்த வசனம் உங்களுக்குள்ளாக போகட்டும். பாருங்க, போச்சுன்னா அது ஒரு எஃபெக்ட் உண்டாகும். அது போச்சுன்னா அற்புதம் நடக்கும். போச்சுன்னா தேவன் அதன் மூலமாக கிரியை செய்வார். இது வந்து வெறும் பயத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன். இன்னைக்கு வந்து வியாதி வந்துருமான்னு பயத்தில் இருக்கிறார்கள் சிலர் வந்து வியாதியில் இருக்கிறாங்க, வியாதியின் மத்தியிலே இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வியாதியை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வியாதி வந்துருச்சு, அது மத்தியில் இருக்கலாம் ஒருவேளை. அப்போ வியாதிப்பட்டு இருக்கிறவர்களுக்கும் பதில் என்ன? வசனம்தான். ஒரே தீர்வு தான் பாருங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற 1 பாயிண்ட் சொல்யூஷன், சிங்கிள் பாயிண்ட் சொல்யூஷன் வாங்க ஆங்கிலத்தில். இந்த ஒரு இடத்துக்கு போனால் உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் பதில். இந்த ஒரு கடைக்கு போனால் உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கடை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் இங்கேயே
பெற்றுக்கொள்ளலாம், இதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அவர் வச்சிருக்கிற சிங்கிள் பாயிண்ட் சொல்யூஷன். இது வந்து பயத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, சமாதானம் இல்லாதவர்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து பெரிய பிரச்சனை மத்தியில் இருக்கிற, அதுக்கு நடுவில் இருக்கிறவர்களுக்கே. இன்னைக்கு ஒருவேளை வியாதி தான் பிரச்சனை இருந்தால் கூட வசனத்துக்கு போங்க. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை வியாதிப்பட்ட மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கலாம். சொல்யூஷன் என்னங்க, தீர்வு என்னங்க? மனுஷன்ட்ட சில நேரம் வியாதிக்கு தீர்வு இல்லை, ஆனால் தேவன்கிட்ட இருக்குது தீர்வு. வசனம், தேவனுடைய வார்த்தை. வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு வருகிற வசனமே என்னது? வசனத்துக்கு போங்கன்னு சொல்றேன், அதான் வசனம். இன்னைக்கு வசனம் வந்து மெயினா என்னது? தயவு செய்து வசனத்துக்கு போங்க, அந்த வசனம் உங்களுக்குள்ளாக போட்டும். நீதிமொழிகள் 4:22 பாருங்க, எப்படி வியாதிக்கு வசனம் தீர்வா இருக்குன்னு சொல்லுது பாருங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அதாவது வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். இந்த வசனத்தை கண்டடைகிறவர்களுக்கு, வசனத்தை போய் தேடி எடுத்து உள்ள வாங்கிக்கிறவர்களுக்கு இது என்னவா இருக்குமா? ஜீவனா இருக்கும். வாயத்திறந்து சொல்லுங்க, இது எனக்கு ஜீவன். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கும். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது, மெடிசன் டு ஆல் த ஃப்ளஷ். மாம்சத்துக்கு எல்லாம் மருந்து. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லு, ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஹீலிங் டு த ஹோல் பாடி. முழு சரீரத்துக்கு சுகமா இருக்குமா? எது சுகமா இருக்கும்? இந்த வசனம். இந்த வசனம். அப்போ பாருங்க, சில வியாதிகளுக்கு மனுஷனிடத்துல மருந்து இல்லை, ஆனா இது எல்லா வியாதிக்கும் மருந்து. நீங்க இந்த வசனத்துக்கு போங்க, இந்த வார்த்தைக்கு போங்கள். சுகத்தை குறித்த ஒரு செய்தியை போட்டு கேளுங்க. ஒன்றும் முடியலையா பாருங்க, ஒரு பாட்டையாவது போட்டு கேளுங்க. சில நேரம் செய்தி கேட்கறது கஷ்டமா இருக்கும் சிலருக்கு, பாட்டையாவது போட்டு கேளுங்க. ஏதோ ஒன்று செய்யுங்க பாருங்க. நீங்கள் இப்போ யூடியூப்லாம் போனீங்கன்னா இந்த சுகத்தை பற்றி செய்தி இருக்குது. அது மட்டும் இல்லை, சுகத்தை பற்றி வசனங்களை சிலர் அப்படியே வாசிக்கிறாங்க, நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அப்படியே வாசிப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் போட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே போட்டோம், உள்ளே போச்சுன்னா கிரியை செய்யும் பாருங்க. ஆங்கிலம் தெரிஞ்சவர்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் இருக்குது. ஒன்றும் இல்லைன்னா உங்கள் பைபிள் இருக்குது. ஒன்றுமே இல்லையா, உங்கள் வேதம், உங்கள் புஸ்தகம் பைபிள் இருக்கே, உங்கள் பைபிள் ஃபோனில் கூட இருக்கலாம். எடுத்து சுகத்தை குறித்த சில வசனங்கள் பகுதிகளை வாசிங்க. ஒன்றும் தெரியலையா, சுவிசேஷங்களுக்கு போங்க. சுவிசேஷங்களில் நீங்கள் வாசித்தீங்கன்னா எத்தனை இடங்களில் இயேசு வந்து சுகமாக்குகிறார் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான காரியம் அது. நீங்கள் எடுத்து சுவிசேஷத்தை எடுத்து இயேசு சுகமாக்குகிற அந்த சம்பவங்களை வாசித்தீங்கனாலே சுகம் உங்களுக்கு உண்டாகும். நான் சொல்லுகிறேன், சுகம் உண்டாகும்.